பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். 1.5 கிலோ பீட்ரூட்டுக்கு 700 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா தண்ணி ஆகிடும் வந்துடுச்சு. இதுலேயே பீட்ரூட்டு நல்லா வெந்துடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 1.5 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/2 கிலோ சர்க்கரை இல்லாத பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவா நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மில்க் மேடு 300 கிராம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 150 கிராம் நெய் சேர்த்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.